அன்பிற்கினிய ராவணர் குரல் தோழர்களே வணக்கம். நான் உங்கள் குரு ராஜாராமன். எஸ்பி மேற்கு வம்சேந்திர ரெட்டி தட்லா மன்னர் பரம்பரையைச் சேர்ந்தவரா இல்லை மண்ணாங்கட்டி பரம்பரையைச் சேர்ந்தவரா? ஏழை எளிய மக்கள், புகார் கொடுக்க வருபவர்கள், முன்னாள் காவல்துறை அதிகாரிகள் போன்ற பொதுமக்கள் அவரது அலுவலகத்திற்கு அவரை சந்திக்க சென்றால் தொடர்ந்து பொதுமக்களை அவரது அலுவலகத்தில் உட்கார வைத்து விசாரிக்காமல் பொதுமக்களை தொடர்ந்து அவமதித்து வருகிறார். இந்த மனித உரிமை மீறல் செயலாகும். எஸ்பி வெஸ்ட் அவர்களின் மனிதாபிமானமற்ற செயலை கண்டு இவரை மன்னர் பரம்பரையைச் சேர்ந்தவரா இல்லை மண்ணாங்கட்டி பரம்பரையைச் சேர்ந்தவரா என்று பொதுமக்கள் கேலி பேசி வருகிறார்கள். கடந்த சில நாட்களுக்கு முன்பு வில்லியனூர் காவல் நிலையத்தில் புகார் கொடுத்த போது செல்போன் திருட்டு புகார் மீது வழக்கு பதிவு செய்யக்கூடாது என்று வில்லியனூர் காவல் நிலைய அதிகாரிகளுக்கு வாய்மொழியாக அனுமதி கொடுக்காமல் இவர் வழக்கு பதிவு செய்யக்கூடாது என்று தொடர்ந்து அடாவடி செய்து வருகிறார். களவு போன செல்போன்களின் சிலவற்றை சைபர் கிரைம் போலீசார் கண்டுபிடித்து திருடியவர்களிடம் இருந்து மீட்டு எஸ்பி மேற்கு வம்சேந்திர ரெட்டி தட்லா அவர்களிடம் ஒப்படைத்ததன் பேரில் புகார் கொடுத்த செல்போன் உரிமையாளர்களை உட்கார வைக்காமல் அவமானப்படுத்தி மனித உரிமை மீறல் என்ற குற்றத்தில் ஈடுபட்டார். இதன் பிறகு வரும் வீடியோவை பாருங்கள். இவரது யோக்கியதை தெரிய வரும். செல்போனை திருடியவர்கள் எந்த தண்டனைக்கும் உள்ளாகாமல் சுதந்திரமாக உலா வருகிறார்கள். செல்போன் திருடர்களை விசாரணை செய்தால் காவல்துறையினர் திருடர்களிடமிருந்து எவ்வளவு லஞ்சம் பெற்றார்கள் என்று தெரியவரும். இத்தகைய கேடுகட்ட செயலை தொடர்ந்து செய்து வரும் எஸ்பி மேற்கு வம்சேந்திர ரெட்டி தட்லா சட்டம் ஒழுங்கு பிரிவில் பணியாற்ற யோக்கியதை இல்லாதவர் என்று பொதுமக்கள் இவரின் செயல்பாட்டை காரி துப்பி வருகிறார்கள். தொடர்ந்து இவர் செல்போனை திரும்ப ஒப்படைத்த போது பொதுமக்களை உட்கார வைக்காமல் அனுமதித்த கேடுகட்ட செயலை பின்னால் வரும் வீடியோவை பாருங்கள். நன்றி, வணக்கம். பல்வேறு இடங்களில் திருடு போன 80,000 ரூபாய் மதிப்பிலான செல்போன்களை காவல்துறையினர் மீட்டு காவல்துறை கண்காணிப்பாளர் தலைமையில் உரிமையாளர்களிடம் ஒப்படைத்தனர். புதுச்சேரி வில்லியனூர் பகுதிகளில் கடந்த சில மாதங்களாக செல்போன்கள் திருடு போவது அதிகரித்துள்ளது. செல்போன்களை பறிகொடுத்த 100க்கும் மேற்பட்ட பொதுமக்கள் வில்லியனூர் காவல்துறையினரிடம் புகார் அளித்தனர். அதில் அந்த பகுதியைச் சேர்ந்த வளர்மதி என்ற நரிக்குறவ பெண்ணும் தனது கணவருக்கு ஆசையாக தவணை முறையில் வாங்கிய செல்போன் கூத்தாண்டவர் கோவில் திருவிழாவில் கடை வைத்திருந்த போது திருடு போனதாக புகாரில் கூறியிருந்தார். இதுகுறித்து காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்து சைபர் கிரைம் பிரிவு காவல்துறையினர் உதவியுடன் காணாமல் போன செல்போன்களை அவற்றின் IP முகவரி மற்றும் IMEI எண்கள் மூலம் கண்டுபிடிக்கும் பணியில் ஈடுபட்டனர். இந்த நிலையில் தஞ்சாவூர், கடலூர், விழுப்புரம், நெய்வேலி உள்ளிட்ட இடங்களிலும் கேரளாவிலும் திருடு போன செல்போன்கள் இருப்பதை கண்டுபிடித்தனர். இதனையடுத்து காவல்துறையினர் தனிப்படை அமைத்து 4,80,000 ரூபாய் மதிப்பிலான 25 செல்போன்களை மீட்டனர். மீட்கப்பட்ட செல்போன்களை உரியவர்களிடம் ஒப்படைக்கும் நிகழ்ச்சி வில்லியனூர் மேற்கு பகுதி காவல்துறை கண்காணிப்பாளர் அலுவலகத்தில் நடைபெற்றது. இதில் காவல்துறை கண்காணிப்பாளர் வம்சேந்திர ரெட்டி மீட்கப்பட்ட செல்போன்களை உரியவர்களிடம் ஒப்படைத்தார்.